Hi there, Miss. This is GK Fan Fiction. இன்றைக்கி நம்ம மெல்ட் இன் யுவர் ஹார்ட் ஜங்குக் எஃப்எஃபோட எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் எஃப்எஃப் பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கடா. ஏன்னா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அதை மாற்றுங்கன்னு நீங்கள் சொன்னாவது நான் கண்டிப்பாக ஸ்டோரியை மாற்றிடுவேன். நீங்கள் எதுவுமே சொல்லலையா சார், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பால்கனிலேருந்து எழுந்திருக்கீங்க. நைட் நீங்கள் அங்கேயே படுத்து தூங்கியிருப்பீங்க. திருப்பி ரூமுக்கு வந்திருக்க மாட்டீங்க. இப்போ தான் ரூமுக்கு வரீங்க. அங்கே ஜேகே இல்லை. நீங்களும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வரீங்க. அங்கே ஜங்குக்கோட அம்மா நின்று காஃபி போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஆண்டி கொடுங்க நான் போடுறேன். இல்லைம்மா நீ ஏன் ஆல்ரெடி டயர்டாக இருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் போட்டு கொண்டு வரேன். அட நான் டயர்டாலாம் இல்லை ஆண்டி, கொடுங்க நான் போடுறேன். அப்படியே நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி காஃபி போடுறீங்க. வயன் ஜங்குக்கு எந்திரிச்சிட்டானா? அவர் ரூம்லேயே இல்லை ஆண்டி. என்ன ரூமில் இல்லையா? நைட்டு வீட்டுக்கு வந்தானா இல்லையா? நான் பால்கனிலே படுத்து தூங்கிட்டேனா, அதனால் அவர் வீட்டுக்கு வந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரில. இல்லை வயன், காலையில் அவனை நான் பார்க்கவே இல்லை. எப்போவுமே அவன் சீக்கிரமாக கிளம்புறதா இருந்தால் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவான். நானும் சீக்கிரமாக எந்திரிச்சிடுவேன், அதனால் அவனை பார்த்துருவேன். ஒரு வேளை அவன் நைட்டு வீட்டுக்கு வரலையோ என்னமோ. அப்போ நீங்கள் வேறு சேட் ஆகிடுறீங்க அதை கேட்டோடனே. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத வயன். அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான், ஆஃபீஸில் வேலை இருக்குது, இம்பார்ட்டண்ட்டான வேலை, அதனால் நான் போகணுன்னு சொல்லிட்டு தான் போனான். அதனாலே என்னமோ தான் வீட்டுக்கு வரல போல். நீ ஃபீல்லாம் பண்ணாத. அப்போ கெவின் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருது. அவன் நேற்று நைட் சொல்லியிருப்பான்ல, ஜங்குக்கு உன்னை மேரேஜ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் அம்மா ஃபோர்ஸ் பண்ணனால தான் உன்னைய வேண்டா விருப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஆண்டி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் என்னை தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கள? கேளுமா வயன். என்ன அது? நீங்கள் ஜங்குக்கு எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி வச்சிங்களா? அவ்வளோதான். அதை கேட்டோன்னே அவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க. ஆண்டி சொல்லுங்கள், ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? வயன் அது வந்து ஆமாம்மா, நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் உனக்கு அவனை மேரேஜ் பண்ணி வச்சேன். ஆனால் ஏன் ஆண்டி? அவருக்கு பிடிக்கலன்னா எதுக்கு அவரை கட்டாயப்படுத்துறீங்க? விட்டுருக்க வேண்டியது தானே? இல்லை வயன், நான் வேணும்னு எல்லாம் பண்ணல. அவனால் மாயா இறந்து போனதுலேருந்து வெளியே வர முடியல. எப்போ பாரு மாயாவே நினச்சிட்ருக்கான். அவனோட லைஃப்பை அவன் பார்த்துக்கவே மாட்டான். கொஞ்சம் கூட அவனோட லைஃப்பை பற்றி அவனுக்கு அக்கறையே இல்லை. அதனால தான் அவனுக்கு இன்னொரு ஃபேமிலி வந்தால் கண்டிப்பாக அவன் மாறிடுவான்னால தான் ஒன்று அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆண்டி. ஆனால் ஜங்கு கூட நிலைமை நீங்கள் யோசிச்சு பார்க்கல. நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. அதுலேருந்து மூவ் ஆன் ஆகுறதே ரொம்ப கஷ்டம். யாராக இருந்தாலும் கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகி வந்துடுவாங்க. ஆனால் அதுக்கு டைம் தான் நிறைய தேவைப்படும். நிறைய நாள் ஆகலாம், எத்தனையோ வருஷம் கூட ஆகலாம். கண்டிப்பாக அதிலேருந்து மூவ் ஆன் ஆகிடுவாங்க. நீங்கள் அவருக்கு டைம் கொடுத்துருக்கலாம். இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு உலகத்தில் நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்போம். அங்கேருந்து திடீர்னு நம்மளை கூட்டிகிட்டு வந்து நமக்கு தெரியாத இடத்துல விட்டுட்டு, இனி அதுவும் உலகம் கிடையாது, அது உன்னை விட்டுட்டு போயிடுச்சு, இனி இதுதான் உன் உலகம், இதுதான் உன் வாழ்க்கை, இதில் வாழ பழகிக்கோன்னு நம்மளால் எடுத்தோ கவுத்தோன்னு சொல்ல முடியாது. மாயா இல்லாத இந்த உலகத்தில் ஜங்குக்கு இன்னும் வாழலை, வாழவும் பழகலை. நீங்கள் அதுக்குள்ளே என்னையை மேரேஜ் பண்ணி வச்சுட்டு இவ தான் உன் ஒய்ஃப்னு சொன்னால் அவரால் எப்படி ஏற்றுக்க முடியும்? எனக்கு தெரியும் வயன், அவனால் மாயாவை மறக்க முடியலன்னு. ஆனால் எனக்கு என்ன பயம்னா, இப்படியே அவன் இறந்து போன மாயாவை நினச்சிட்டு அவன் வாழ்க்கையை வாழ்ந்துருவானோன்னு தான். எங்கே அவனுக்கு இன்னொரு லைஃப் கிடைக்காதோ அப்படின்னால தான் நான் செகண்டாக அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன். அப்போ தான் உடனே நான் பார்த்தேன், உன்னோட கேரக்டர் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நீ கண்டிப்பாக ஜங்குக்கு மாற்றிடுவ, அவனை அதிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு நினச்சி தான் ஒன்று அவனுக்கு நான் மேரேஜ் பண்ணி வச்சேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு என்னால் எப்படி ஆண்டி முடியும்? அவரை பொறுத்த வரைக்கும் நான் யாரோ தான், ரோட்டில் போகிற ஒரு சாதாரண ஸ்ட்ரேஞ்சர் தான் அவரை பொறுத்த வரைக்கும். நான் இந்த விஷயத்தை பற்றி பேசவோ இல்லை அவரை இதிலேருந்து வெளியே கொண்டு வரவோ என்னால் சத்தியமாக முடியாது ஆண்டி. ஏன்னா நான் இப்போ வந்தவ, நான் அவருக்கு யாரோ தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது இதெல்லாம் கேட்டோன்னே. ஆண்டி நீங்கள் ஃபீல் பண்ணணுன்னு எதுவும் சொல்லலை, நான் எனக்கு மனசுக்கு தோணுது தான் சொன்னேன்.
நான் அதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா சாரி. இல்லை வயன், நான் பண்ணது தான் தப்பு. நான் தான் ஜங்குக்கு புரிஞ்சுக்கவே இல்லை. அவனோட வாழ்க்கையை பற்றி தான் நான் நினச்சேனே தவிர அவனோட மனசை நான் புரிஞ்சுக்கல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் தான் அவங்கள சமாதானப்படுத்துகிறீங்க. ஆண்டி ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால நடந்தது எதுவும் மாற போகிறதில்ல. விடுங்க, அவருக்கு டைம் தானே, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப சமாதானப்படுத்துகிறீங்க. இல்லை வயன், எனக்கே இப்போ தான் தோணுது நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஜங்குக் இப்படியே வாழ்ந்தாலும் வாழ்ந்துருவான். அவன் பாட்டுக்கு ஆஃபீஸ் போகிறது வர்றது, மாயாவை நினைக்கிறது, ஃபீல் பண்ணுறது, எங்களையெல்லாம் கண்டுக்காமல் அவன் வேலையை பார்க்குறது, இப்படியே வாழ்ந்துருவான். ஆனால் உன்னை நினச்சா தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீ பாட்டுக்கு உன் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருந்த, உன்னை தேவையில்லாமல் இவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு உன் வாழ்க்கையை எனக்கு எடுத்துட்டேன்ல. ஆண்டி நான் சந்தோஷமாக இல்லைன்னு யார் சொன்னா? நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். என் அப்பாவுக்கும் என் தங்கச்சிக்கும் உங்கள் ஃபேமிலி எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? எனக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையும் பிடிக்கும். ஜங்குக்கு தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை, என்னையும் பிடிக்கல. ஆனால் நான் அப்படி இல்லையே, நான் விருப்பப்பட்டு தான் இந்த மேரேஜுக்கு ஓகே சொன்னேன். ஜங்குக்கு எனக்கு பிடிச்சதுனால தான் அவரை நான் மேரேஜும் பண்ணிக்கிட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் தப்பாலாம் நினைக்காதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே நினைக்கல. உங்கள் கூடலாம் இருந்தால் நான் கஷ்டப்படுவேன்ல, நான் எதுவுமே நினைக்கல ஆண்டி. ஆக்சுவலாக உங்கள் கூட இருக்கிறதுனால எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் தப்பால் எதுவும் நினைக்காதீங்க ஆண்டி அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்கிறீங்க. அப்போ இதெல்லாம் ஜங்கு கூட அப்பா வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. அப்படியே ஒரு உள்ளே வராரு. நீங்கள் 2 பேரும் அவர் வரதை பார்த்தோன்னே சைலண்ட் ஆயிடுறீங்க. அப்போ ஜங்கு கூட அப்பா ஜங்கு கூட அம்மா கிட்ட வந்து, உனக்கு ஒயனை பிடிச்சிருக்குன்றனால தான் நான் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஓகேவே சொன்னேன். நீ ஒயன் நல்ல பொண்ணுன்னு சொல்லுவில்ல, அதெல்லாம் நான் அப்போ கண்டுக்கவே இல்லை. ஆனால் இப்போ தான் எனக்கே புரியுது, நிஜமாலே ஒயன் ரொம்ப நல்ல பொண்ணு தான். நீ ஜங்குக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக தான் பார்த்துருக்க. அவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, ஜங்குக்கு ஆல்ரெடி மேரேஜான விஷயத்த எல்லாருமே மறைச்சிருப்பாங்கள. ஆனால் நீங்கள் பெருசாக பிரச்சனை எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுவே வேறு பொண்ணாக இருந்தால் ஏன் என்கிட்ட இருந்து மேரேஜிங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியிருப்போம். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணல. இப்போ கூட ஜங்கு கூட அம்மா கிட்ட அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பேசியிருப்பீங்க. மாயா விஷயத்துலேருந்து இன்னும் ஜங்குக்கு மூவ் ஆன் ஆகலைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு, ஜங்குக்கோட ஃபேமிலி சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு உங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும், நான் இங்கே இருந்தால் ஹாப்பியாக தான் இருப்பேன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்களே. ஸோ அதெல்லாம் ஜங்குக்கோட அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு. நீங்கள் அவரோட ஃபேமிலியை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார். இப்போ நீங்கள் 3 பேரும் இவ்வளோ ஹாப்பியாக பேசுகிறதுலாம் கெவின் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அவன் அப்படியே முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து காலேஜ் கிளம்பி போகிறான். ஸோ அப்படியே நைட் ஆடுது. ஜங்கு கூட வீட்டில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஜங்கு கூட அம்மா, வயன் வா, நீ உட்காந்து சாப்பிடு, ஏன் சாப்பிடாம நின்றுட்டே இருக்க? இல்லைன்ட்டி, ஜங்குக்கு வரட்டும், நான் அவரு கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அடா, வரதுக்கு லேட்டானாலும் ஆகும், அது வரைக்கும் என்ன சாப்பிடாம பட்னியாவை கிடப்ப, உட்காந்து சாப்பிடுவா. இல்லைன்ட்டி பரவாயில்ல, நான் அவர் வந்ததுக்கப்புறமே சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ ஜங்கு கூட அம்மா உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்களாம் போனது கொஞ்ச நேரம் கழித்து தான் ஜங்குக்கு வீட்டுக்கே வராரு. நீங்கள் ஜங்கு கூட ரூமில் அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருப்பீங்க. ஜங்கு ரூமை திறந்து உள்ளுக்குள்ளே வராரு. அவர் வரதை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஆனால் அவர் உங்களை கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறாரு. போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்டில் படுக்கிறாரு. அப்போ நீங்கள், ஜங்குக் நீங்கள் என்ன சாப்பிட்லல்ல, நான் போய் ஃபுட் எடுத்துகிட்டு வரவா? இல்லை, எனக்கு சாப்பாடு வேணாம். ஏன் வேணாம்? கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்றீங்களா? அதான் எனக்கு வேணான்றல்ல, எனக்கு ஃபஸ்ட்டாக போட்டு சாப்பிட்டுக்க தெரியும், நீ ஒன்றும் எனக்கு சொல்ல தேவையில்ல. என்ன ஒரு இப்படி சிடு சிடுன்னு பேசுகிறாரு. சரி, ஒரு கிளாஸில் மில்காவது கொண்டு வரவா, குடிக்கிறீங்களா? அப்போ ஜங்குக்கு உங்களை பற்றி முறைக்கிறாரு. சரி சரி, முறைக்காதீங்க, நான் அதுவும் சொல்லலை. அப்படியே நீங்களும் லைட் ஆஃப் பண்ணிட்டு அமைதியாக போய் படுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு காஃபி போட்டு ஜங்குக்கு எடுத்துகிட்டு வரீங்க. ஜங்குக் அப்போ தான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருப்பாரு. ஜங்குக், காஃபி அந்த டேபிள் மேலே வச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்க, ஏதாவது பேசுவாரான்னு. ஜங்குக் உங்களை பார்த்துட்டு, அதான் வச்சுட்டு இல்லை, அப்புறம் என்ன இங்கே நிற்கிற, கிளம்பு. அப்போ நீங்களும் அங்கேருந்து அமைதியாக போகிறீங்க. ஜங்குக் உங்கள்கிட்ட எதுவுமே பேச மாட்டுறாரு.
அப்போ ஜங்கு கூட அம்மா நீங்கள் சேடாக வரதை பார்த்துட்டு, என்ன வயன் காஃபி எடுத்துகிட்டு போகும்போது சிரிச்சிட்டு சந்தோஷமாக தானே போனேன், இப்போ என்ன வரப்போ வந்து மூஞ்சி தொங்க போட்டு வர? இல்லை ஆண்டி, அப்படிலாம் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். ஏன் உங்களுக்கு அப்படி தோணுதா? அப்படியே நீங்கள் பாட்டுக்கு போய் கிச்சனில் சமைக்கிறீங்க. ஜங்கு கூட அம்மா உங்களையே பார்க்குறாங்க. அவங்களுக்கு புரியுது என்ன நடந்திருக்குன்னு. ஸோ அப்படியே உங்களையே பாவமாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே நீங்களாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு அதை வந்து டேபிளுக்கு எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அப்படியே ஜங்கு கூட அம்மா அப்பா கெவின்னு சொல்லிட்டு 3 பேர் சாப்பிட உட்காடுறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் அப்படியே மேலேயே பார்த்துட்ருக்கீங்க ஜங்குக்கு வருவாரா அப்படின்னு. ஜங்குக்கு கீழே இறங்கி வராரு. ஆனால் அவர் உங்களை யாருமே கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு வெளியே போக போகிறாரு. அப்போ ஜங்கு கூட அம்மா வந்து ஜங்குக்கு கூப்பிட்டு, டேய் எங்கே போகிற, வந்து சாப்பிட்டு போ. இல்லைம்மா எனக்கு பசிக்கலை. அப்போ ஜங்கு கூட அப்பா, ஏய் ஜங்குக் என்ன சாப்பிடவே மாட்டேற, வர ஒழுங்காக வந்து சாப்பிட்டு போ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இல்லைப்பா எனக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் சீக்கிரமாக போகணும், அதனால் எனக்கு பசிக்கலை, நான் வேணால் நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கண்டுக்காமல் போகிறாரு. ஸோ அப்படியே இந்த டேஸ்லாம் போகுது. 2 வீக்ஸ் ஆகிடுது. இந்த 2 வீக்ஸும் நீங்கள் ஜங்கு கிட்ட எவ்வளோ தான் பேச ட்ரை பண்ணாலும் அவர் வந்து சிடுன்னு தான் பேசுவார். ஸோ இப்போ ஜங்கு கூட அம்மா அப்பா அவங்க ரூமில் அவங்க ட்ரெஸ்லாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் அவங்க 2 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் ஜங்கு கூட அம்மா கிட்ட, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு போயே திருணுமா, போகாதீங்க. என்ன வைன் பண்ணுறது, இது ஃபேமிலி ஃபங்க்ஷன், கண்டிப்பாக நாங்கள் 2 பேர் போகணும். அதுவும் இல்லாமல் அவங்க ஜங்கு கூட கல்யாணத்துக்கு 1 வீக் முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ நம்மளும் இப்படி போனால் தானே கரெக்டாக இருக்கும். ஜங்குக்கு தான் வரமாட்றான், கேட்டால் ஆஃபீஸில் வேலை இருக்குது வரமாட்டேன்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறதுலாம் பிடிக்காது. ஸோ அதனால் நாங்கள் 3 பேர் போயிட்டு வரோம். ஆண்டி அதுக்குன்னு 1 வீக்கா? 1 வீக் தானே வையன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நானும் வரேன் ஆண்டி, என்னையும் கூட்டிகிட்டு போங்க. நீ வந்தால் ஜங்குக்கு யார் பார்த்துக்கிறது, அவன் சும்மாவே அவனை கவனிச்சிக்க மாட்டா. இப்போ தனியாக வேறு இருந்தானா அவ்வளோதான், அவனுக்கு என்ன ஆகுது என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அதனால் நீ ஜங்கு கூட இருமா, 1 வீக் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இரு, டக்குன்னு நான் வந்துடுறேன், ஃபோன் பண்ணுறேன் அடிக்கடி, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அமைதியாக கேட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் அந்த இடத்துக்கு வராரு. அம்மா கிளம்பிட்டிங்களா, போகலாமா? கிளம்பிட்டேன்டா, வா போகலாம். ஜங்கு கூட அம்மா அப்பா கெவின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஏர்போர்ட் கிளம்பி போகிறாங்க. ஜங்குக்கு தான் கொண்டு போய் விடுறாரு. வீடு திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வர்றாரு. எப்பவும் போல் அவங்கள கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு ஒரு ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் ரெடியாக கீழே வராரு. அப்போ நீங்கள், ஜங்குக் சாப்பிட வாங்க. இல்லை எனக்கு வேணாம். ஜங்குக் ப்ளீஸ் இப்படி சாப்பிடாமே இருக்காதீங்க, இப்படியே சாப்பிடாமல் இருந்தால் உங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடும், ப்ளீஸ் கொஞ்சமாவது வந்து சாப்பிடுங்க. அதை பற்றி உனக்கு என்ன கவலை, நான் எப்படி போனால் உனக்கு என்ன, நான் சாப்பிடுவேன் சாப்பிடாமல் இருப்பேன், இந்த கேள்வியில் நீ என்கிட்ட கேட்டுட்ருக்காத, அட்வான்டேஜ் எடுத்துக்காத அப்படின்னு உங்களை கண்ணாப்பினான்னு திட்டிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ நீங்கள், கடவுளே ஃபஸ்ட்டு நாளே இப்படி திட்டு வாங்குறேனே, இன்னும் 1 வாரத்துக்கு இவர்கிட்ட என்னென்னலாம் பேச்சு வாங்க போகிறனோ, இவர் எப்படி சமாளிக்கிறது, முதல்ல இவர் எப்படி சாப்பிட வைக்கிறது, இப்படி இவர் சாப்பிடாமே இருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு இப்போ ஆஃபீஸ் கிளம்பி வந்துடுறாரு. ஜங்குக்கு வரதை பார்த்துட்டு அவங்க மேனேஜர் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்ட, ஏய் எல்லோரும் அவங்கவுங்க ப்ளேஸ் போய் உட்காருங்க, முதல்ல உங்கள் திங்ஸ்லாம் பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைங்க, பாஸ் வந்துட்டுருக்காரு அப்படின்னு மேனேஜர் சொன்னதை கேட்டோன்னே எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து அவங்கவுங்க ப்ளேஸ் போய் உட்காடுறாங்க. கலைஞ்சிருக்கிற அவங்க திங்ஸ்லாம் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு உள்ளே என்டர் ஆகுறாரு. ஜங்குக்கு வரதை பார்த்தோன்னே எல்லா ஸ்டாஃப்ஸும் எந்திரிச்சு நின்று குட் மார்னிங் சார்னு விஷ் பண்ணுறாங்க. அப்போ ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்காமல் அங்கே இருக்கிற எல்லாத்தோட பிளேஸையும் பார்த்துட்ருக்காரு. அப்போ பக்கத்தில் மேனேஜர் நின்றுட்டு, பாருங்கள் பாஸ் பாருங்கள், இந்த தடவை நீங்கள் யாரையுமே திட்ட மாட்டீங்க, தினமும் யாராவது திட்டிகிட்டே இருப்பீங்களே, ஆனால் இன்றைக்கி நீங்கள் யாரையுமே திட்ட மாட்டீங்க. ஏன்னா நாங்கள் ஆஃபீஸை 1க்கு 3 டைம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம், எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாருமே பர்ஃபெக்டாக இருந்திருக்காங்க, பாருங்கள் யாரையும் நீங்கள் குறை சொல்ல முடியாது அப்படின்னு மேனேஜர் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே போகிறாரு. அப்போ ஜங்குக் மேனேஜரை கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குறாரு. ஐயோ மேனேஜரு, எல்லாருமே கரெக்டாக தான் இருந்திருக்காங்க, நீ எப்படி வந்திருக்க, மண்டை களைஞ்சிருக்கு, கழுத்தில் ஐடி கார்டை காணும், ஷர்ட் காலர் பட்டனும் போடல, ஷூலேஸும் ஒழுங்காக கட்டல, உண்மையாக சொல்லு காலைல குளிக்கல தானே? ஐயோ பாஸ் அப்படிலாம் இல்லை, நான் காலைல குளிச்சுட்டேன், உண்மையை சொல்லு. ஆமாம் பாஸ், கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேனா, அதான் குளிக்காமல் இருப்பேன். அப்போ ஜங்குக் முறைக்கிறாரு. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க. சைலன்ஸ். இப்போ எதுக்கு நீங்கள்லாம் சிரிக்கிறீங்க, ஏதாவது காம்படிஷன் நடந்துகிட்ருக்கா? மேனேஜர்,
நீ பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் இந்த மாதம் போனஸ் உனக்கு கட்டு. பாஸ் என்ன சொல்கிறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஆனால் ஜங்குக்கு அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் அவர் பாட்டுக்கு ஒரு கேபின் கிளம்பி போயிடுறாரு. அப்போ ஜங்குக்கோட கேபினுக்கு அவரோட அசிஸ்டண்ட் வராரு. சார் மே கமிங்? வாங்க. இன்றைக்கி ஏதாவது ஷெட்யூல் இருக்கா? சார் இன்றைக்கி நீங்கள் ஸ்டாஃப்ஸுக்கெலாம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், ஆனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான கிளைண்ட்டை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் இன்னொரு நாள் டைம் இருக்கிறப்ப சொல்கிறேன். ஓகே சார். சார் நெக்ஸ்ட் வீக் கிங் குரூப் ஆஃப் கம்பெனியோட 20th ஆனிவர்சரிக்கு உங்களைய ஃபேமிலியோடு இன்வைட் பண்ணியிருக்காங்க சார். ஓ அப்படியா? ஆமாம் சார், இந்தாங்க இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜங்குக்கிட்ட அந்த இன்விடேஷனை கொடுக்குறாரு. ஜங்குக்கும் அதை வாங்கி வச்சுட்டு சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார். ஸோ எனக்கு டே அப்படியே போகுது. உங்கள் சைடு வந்தால் நீங்கள் நிறைய ஸ்பெஷலாக சமைச்சிட்ருக்கீங்க, விதவிதமாக சமைச்சிட்ருக்கீங்க. ஏன்னா ஜங்குக்கு என்றைக்காவது கண்டிப்பாக சாப்பிடுவார். ஸோ அவர் சாப்பிட போகும்போது இது ஃபுட்டெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதை டேபிளுக்கும் கொண்டு வரீங்க. ஜங்குக்கு வர டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறீங்க. ஜங்குக்கோட கார் சவுண்டு கேட்டோன்னு நீங்களும் குடுகுடுன்னு போய் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக்கு உள்ளே வராரு. எப்பவும் போல தான் உங்களை கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போகிறாரு. அப்போ நீங்களும் ரூம் போகிறீங்க. ஜங்குக் சாப்பிட வாங்க. அப்போ ஜங்குக் உங்களை பார்த்து முறைக்கிறாரு. இல்லை எனக்கு வேணாம், ப்ளீஸ் கொஞ்சமாவது சாப்பிடுங்க. உங்களுக்காக தான் நான் நிறைய சமைச்சு வச்சுருக்கேன். வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். அதான் எனக்கு வேணான்றல்ல, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறது, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரெஸ்ட்டும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. அப்போ உங்களுக்கு செம்ம கோவம் வருது. ஸோ ஜங்குக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மாயா ஃபோட்டோக்கிட்ட வந்து நிற்கிறாரு. மாயா ஃபோட்டோவை பார்த்தோன்னே தான் அவர் ஃபேஸில் ஸ்மைலே வருது. மாயா ஃபோட்டோக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். அதெல்லாம் டிஷ்யூ பேப்பரை வச்சு வைப் பண்ணி விட்டுட்டு மாயா ஃபோட்டோவே பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் ரூம் டோரை வேகமாக ஓப்பன் பண்ணிச்சிங்க. நீங்கள் ஓப்பன் பண்ண ஹோஸில் அந்த டோர் அப்படியே செவுத்தில் இடித்து பயங்கரமாக சத்தம் கேட்குது. ஜங்குக்கு அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே திரும்புகிறாரு. அப்போ நீங்கள் கையில் ஒரு ஃபுட் பிளேட்டை வச்சுட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு அதான் எனக்கு சாப்பாடு வேணான்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு இதை கொண்டு வந்த? முதல்ல இதை எடுத்துகிட்டு போ, நல்லா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது ஒன்றும் உங்களுக்கு இல்லை, எனக்கு தான் நான் போட்டு வந்தேன் அப்படி நீங்கள் பெட்டு மேலே ஏறி போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. எத்தனை நாளைக்கு நீங்களும் சாப்பிடாம இருப்பீங்க? உங்கள் கூட சேர்ந்து நானும் சாப்பிடாமே படுத்து தூங்குறேன். எவ்வளோ பசிக்குது தெரியுமா? இன்றைக்கெலாம் என்னால் அப்படி இருக்க முடியாது அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. நானும் இப்படியே சாப்பிடாம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அல்சர் வந்து அல்பாயுஸில் நான் போய் சேர்ந்துருவேன். எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதுவும் இல்லாமல் நான் ஒரு டாக்டரே பேஷண்ட் ஆகிற நிலமையெல்லாம் ஐயோ எனக்கு வேணாப்பா. சரி, அதுக்கு நீ கீழே உட்காந்து சாப்பிட்டு வந்துருக்கலாம்ல, எதுக்கு நீ பெட் மேலே உட்காந்து சாப்பிட்ற? அது ஏன் இஷ்டம். நான் பெட் மேலே உட்காந்து சாப்பிடுவேன், நான் எங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிடுவேன். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு செம்மையாக கோவருது. நீ சாப்பிட்ற ஒரு பருக்கையாவது என் பெட்டு மேலே சிந்திச்சு அந்த பெட்டு ஃபுல்லாமே நீ தான் க்ளீன் பண்ணணும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் நீங்கள் சாப்பிட்றத பார்த்து முறைச்சிட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஜங்குக் பார்க்குறத பார்த்துட்டு இன்றைக்கி வர நான் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுட்டேன், வேறு லெவலில் இருக்குது. ஜங்குக் ஒன்று நீங்கள் கொஞ்சம் திரும்பிக்கோங்க, இல்லைனா ரூமை விட்டு வெளியே போங்க நான் சாப்பிட்ற வரைக்கும். ஏன்னா நீங்கள் எப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காலைல எனக்கு தான் வயிறு வலிக்கும். என்ன நீ சாப்பிட்ற வரைக்கும் நான் வெளியே போகணுமா? ஆமாம் வெளியே போங்க. ஏய் என்ன இது யாரும் மறந்துட்டியா? நான் ஏன் வெளியே போகணும், நீ வெளியே போ. ஹலோ சார், நீங்கள் மறந்துட்டீங்களா? நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ நான் உங்கள் பொண்டாட்டி. இது உங்கள் ரூம் கிடையாது, நம்ம ரூம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜங்குக் உங்களை பார்த்து முறைச்சிட்டேன் மாயா ஃபோட்டோ பக்கமாக திரும்பிக்கிறாரு. ஜங்குக் சாப்பாடு நிஜமாகவே சூப்பராக இருக்குது, உங்களுக்கு வேணுமா சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு வரேன், கூச்சப்படாதீங்க. அப்போ ஜங்குக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. அப்போ நீங்கள் ஜங்குக் டென்ஷன் ஆகிறத பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ
மாயா அப்படியே ரொம்ப கோவமாக வந்து பெட்டில் உட்கார்றா. ஜங்குக்கு பின்னாடியே வந்து உட்கார்றாரு. ஜங்குக், நீ ரொம்ப மாறிட்ட. வர வர சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்கிட்ட சண்டை போடுற. நான் சண்டை போடுறேனா? நான் சண்டை போடுறேன்னா இல்லை நீ சண்டை போடுறியா? நீ தாண்டா சண்டை போடுற. நீ தான் சண்டை போடுற. நீ இப்படியே என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் நான் கோவத்தில் உன்னை கெட்ட வார்த்தை திட்டி விட்டுருவேன். கெட்ட வார்த்தை திட்டுவியா? என்ன திட்டுவ? எங்க சொல்லு. இங்கே பாரு ஜங்குக், எனக்கு கெட்ட வார்த்தை தெரியாதுன்னா நீ தப்பு கணக்கு போட்டு வைக்காத. எனக்கு கெட்ட வார்த்தை நல்லாவே தெரியும், எல்லாமே தெரியும். ஓ அப்படியா? சரி சொல்லு, உனக்கு என்ன தெரியுதுன்னு நானும் கேட்பேன், சொல்லு. இங்கே பாரு ஜங்குக், அப்புறம் நான் சொல்லிடுவேன், அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவேன். சொல்லு, நான் தான் சொல்லுன்றல்ல, சொல்லு. போடா மயிறு. அப்போ ஜங்குக் டக்குன்னு சிரிச்சிட்றாரு. ஏண்டி, மயிருன்றது உங்கள் ஊரில் பெரிய கெட்ட வார்த்தையா? ஆமாண்டா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு மாயா எந்திரிக்கிறா. டக்குன்னு அவள் கால் ஸ்லிப் ஆகி ஜங்குக் மேலே வந்து விழுந்துடுறா. அப்போ ஜங்குக் அவளை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாரு. இதுக்கு தாண்டி நல்லவங்களெல்லாம் திட்டக்கூடாது, இல்லைன்னா இப்படி தான் விழுவேன். நீ நல்லவனா? நீ சரியான பொறுக்கி. ஏய், யாரை பார்த்து பொறுக்கின்ற? உடனே பார்த்துட்டாண்டா, நீ தாண்டா ஊர் பொறுக்கி, தெரு பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, எல்லா பொறுக்கியும் நீ தாண்டா. மாயா, இன்னொரு டைம் பொறுக்கின்னு சொல்லாத. அப்படி தாண்டா சொல்லுவேன், பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. அப்போ ஜங்குக்கு வந்து மாயாவை கிஸ் பண்ணலான்னு வராரு. அப்போ மாயாவை லிப்ஸ் மேலே கை வச்சு மறைச்சிட்டு, ஜங்குக் என்ன பண்ணுற? வீடு ஜங்குக், ஜங்குக் வீடு, இப்படிலாம் பண்ணாத ஜங்குக், நான் உங்களை கோவமாக இருக்கேன், நீ வீடு ஜங்குக். ஜங்குக் சிரிச்சுட்டே மாயாவுக்கு கிச்சு கிச்சு முட்டிகிட்டு இருக்காரு. மாயாவுக்கு ரொம்ப கூசுது. என்னை விடு என்னை விடுன்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த வீடு ஃபுல்லாமே அவங்க ரெண்டு பேர்த்தோட சிரிப்பு சத்தம் தான் பயங்கரமாக கேட்டுட்ருக்கு. மாயா அப்படியே ஜங்குக் பெட்லேருந்து டக்குன்னு எந்திரிக்கிறாரு. எஸ், இதுவும் மாயாவோட ஒரு மெமரி தான். ஜங்குக் கத்துற சத்தம் கேட்டு நீங்களும் அப்படியே பயந்து எந்திரிக்கிறீங்க வேகமாக. ஜங்குக், உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்போ நீங்கள் கத்துனீங்க ஜங்குக்? அப்போ ஜங்குக் மாயா பேரை சொல்லிட்டு திருப்பி கத்தி அழுக ஆரம்பிக்கிறாரு. மாயா, மாயானை விட்டுட்டு போகாத மாயா, ப்ளீஸ் மாயா, திருப்பி என்கிட்டயே வந்துடு. என்னால் உன்னை மறக்க முடியல, தயவு செஞ்சு என்கிட்ட வந்துடு. எனக்கு வேறு யாரும் வேணாம், நீ மட்டும் இருமாயா, நீ இருந்தாலும் எனக்கு அது போதுமாயா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக அழுகிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரை பார்த்தாலே. ஜங்குக், அப்படியே இன்னும் வந்து ஜங்குக் கத்தி அழுகிறாரு. அவர் மைண்டில் மாயாவோட வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது. அவரால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. மாயா வாய்ஸ் கேட்க கேட்க இன்னும் கத்தி கத்தி அழுகிறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ டக்குன்னு நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவரை இறுக்கி ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவரால் எவ்வளோ கத்தி அழுக முடியுமோ அவ்வளோ கத்தி அழுகிறாரு. மாயா பேரை சொல்லி சொல்லி அழுகிறாரு. அந்த வீடு ஃபுல்லாகவுமே ஜங்குக்கோட அழுக சத்தம் தான் கேட்குது. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்படியே அவரை தட்டி மட்டும் கொடுக்குறீங்க. அவரோட மைண்டில் மாயாவோட வாய்ஸ் கேட்க கேட்க உங்களை இன்னமும் டைட்டாக தான் ஹக் பண்ணுறாரு. உங்களை ஹக் பண்ணுறதை அவர் விடவே இல்லை. ஸோ அவர் வந்து எவ்வளோ அழுக முடியுமோ அவ்வளோ அழுகிறாரு. ஸோ ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருந்த ஜங்குக் அப்படியே உங்கள் மேலேயே படுத்து தூங்கிடுறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை மெதுவாக பெட்டில் படுக்க வச்சுட்டு அவருக்கு பிளாங்கெட்டை எடுத்து போற்றி விட்டுட்டு மெதுவாக அவர் கண்ணில் இருக்க டியர்ஸ்லாம் தொடச்சி விடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு புரியுது ஜங்குக்கால் மாயாவை மறக்க முடியல, அவர் மாயாவோட தாட்ஸ்னால தான் இவ்வளோ அழுகிறாரு அப்படின்னு உங்களுக்கு புரியுது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்துட்டே, ஜங்குக், உங்களுக்கு நான் என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுனே தெரியல, ஆனால் எனக்கு இது மட்டும் புரியுது, இன்னும் நீங்கள் மாயாவை மறக்கலை, அவங்களோட மெமரிஸோடு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு. ஜங்குக், நீங்கள் என்னை டைட்டாக ஹக் பண்ணி அழுக போகும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எவ்வளோ லோன்லியாக இருந்திருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு. உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் தேவைப்படுதுன்னு எனக்கு இன்றைக்கி தான் புரிஞ்சிச்சு. இவ்வளோ நாளாக வேணால் நீங்கள் தனியாக இருந்திருக்கலாம், தனியாக மாயாவை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு நான் இருக்கேன், நான் உங்களை தனியாலாம் விட மாட்டேன், நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க.
ஆனால் ஜங்குக்கு அதெல்லாம் தெரில. அவர் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான்டா. இதோட இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன ஆகுன்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் எபிசோட் போட்டுடுறேன். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.